இந்த சங்கீதம் தாவீது பாடின ஒரு ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் அப்படின்னப்போ என்னன்னா, அவங்க இந்த இந்த சங்கீதம் வந்து ஆரோகண சங்கீதம் யூதர்கள் வந்து அவங்க ஹோலி பிளேஸான ஒரு ஜெருசலேமுக்கு போகும்போது அவங்க போற வழியில பாடிட்டு போற ஒரு சங்கீதமாக பார்க்கப்படுகிறது. அந்த எருசலேமுக்கு அவங்க எதுக்கெல்லாம் போறாங்க அப்படின்னு பார்க்கப்போ ஒரு 7 பண்டிகை இருக்குது. அதாவது என்ன பண்டிகைன்னு பார்க்கும்போது பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதல் காணிக்கையின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை அப்படின்னு சொல்ற 7 பண்டிகைக்கு அவங்க எருசலேமுக்கு போறது வழக்கமா கொண்டிருந்தாங்க. அதுல 3 பண்டிகை எல்லாரும் கட்டாயம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்களின் முறைமையின்படி இருந்தது. அந்த 3 பண்டிகை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகையா இருந்துச்சு. அந்த 3 பண்டிகைக்கும் அவங்க போகும்போது அதுக்கு கர்த்தர் நிறைய நியமங்களை கொடுத்திருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க அதை பண்ணணும். குற்றம் செய்யக்கூடாது, அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும், அடுத்து புளித்த மாவு யூஸ் பண்ணியிருக்க கூடாது, அந்நியர்கள் வந்து அதுல கலந்து கொள்ளக்கூடாது, இடையில கட்சி கட்டினவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்து. அந்த பஸ்கா பத்தி எண்ணாகமும் 9:13 யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். அந்த அந்த பஸ்கா அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்றது அந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வந்து ரெண்டாவது பஸ்கா பண்டிகை, ரெண்டாவது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொல்றது இன்னொரு விதமா சொல்லணும்னா அறுப்பின் பண்டிகையாக சொல்லப்படலாம். அது அப்படி எப்படின்னு பார்க்கும்போது 50வது நாள், இந்த பஸ்கா முடிஞ்ச 50வது நாள் அந்த எல்லாரும் அந்த சேர்ப்பின் பண்டிகை அந்த மாதிரி அவங்க எல்லாமே சேர்த்து ஒன்றா சேர்ந்து ஒரு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாக அந்த பெந்தேகோஸ்தே அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. 3வது பண்டிகை கூடார பண்டிகை. கூடார பண்டிகை வந்து 7வது மாதம் 7வது நாள்ல அந்த கூடாரம் வந்து அங்க எல்லாருமே ஒரு டென்ட் கூடாரம் போட்டு அதுக்குள்ளாடி அவங்க சேர்ந்து இருந்து அந்த நாளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது கர்த்தர் நடத்தின விதங்களையும் அவங்க அந்த இடங்கள்ல கூடாரம் போட்டு தங்கியிருந்தது நினைவு கூறும்படியாக அந்த பண்டிகை கொண்டாடப்படுறது. லேவியராகமம் 23:42 வாசிக்கலாம். அந்த கூடாரங்கள்ல அவங்க ஸ்டே பண்ணதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அனுசரிக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக கூடார பண்டிகை காணப்படுகிறது. இப்ப நம்ம இந்த சங்கீதத்துக்குள்ளாக வரலாம். சங்கீதம் 1வது வசனம், இது வந்து ஒரு தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம சொல்லும்போது ஒரு சகோதரின் ஒற்றுமை இல்லைன்னா யூனிட்டி அமாங் தி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த சங்கீதத்தை பார்க்கலாம். சங்கீதம் 1வது அந்த சங்கீதம் 133 1வது வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இந்த மாதிரி ஒரு பண்டிகைக்கு போகும்போது நிறைய நியமங்கள் கொண்டு போனாங்க. அப்போ போகும்போது ஒரு ஒற்றுமை அப்படின்றது என்னது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த ஒற்றுமை இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னப்போ நம்ம பக்கத்துல இருக்கவங்க ஒரு நல்ல நம்ம சமாதானமா இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சமாதானமா போயிட்டு வரோம். இன்கேஸ் நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம மனசுல அவங்களை குறிச்சு ஒரு கசப்பு இருக்குது அப்படின்னப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு நம்ம ஹாப்பியா போயிட்டு வர முடியாது. நம்ம போற காரியங்கள் என்ன பண்ணாது, ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அந்த பண்டிகைக்கு போனா ஒரு ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி இந்த தாவீது அதை உணர்ந்தவராக சகோதர ஒற்றுமையை குறித்து சொல்றார். எருசலேம் தேவாலயத்திற்கு போகும்போது அவங்க ஒற்றுமையா சமாதானமா போகணும். ஒற்றுமையா அந்த சகோதரருக்கு இடையில நிறைய ஒற்றுமையை குலைக்கும் விதத்துல பிசாசனம் கொண்டு வரோம். ஒரு எப்படி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம அண்ணன் உயர்ந்திருக்காங்க அப்படின்னப்போ அதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. சில சின்ன விஷயங்கள் மனஸ்தாபங்கள் இதனால என்ன பண்ணும், பிரிவுகள் இதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கு மத்தேயு 18:21 ஒரு வசனம் சொல்லுறது நம்ம சகோதரருக்குள்ளாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை யாராவது எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 18:21.
நம்ம சகோதரர் நம்மளுக்கு இடையில அவங்க மனஸ்தாபம் இருக்கலாம், சில விரோதமா பண்ணலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த பைபிள்ல நம்ம பார்க்கும்போது இந்த பிகினிங்லேயே வந்து நிறைய சகோதரருக்கு இடையில ஒற்றுமை இல்லாம போச்சு. அதோட ரீசன் வந்து பொறாமையா இருக்கும், பகையா இருக்கும். காபின் ஆபேல் எடுத்து பார்க்கும்போது அவங்க பொறாமைனால லாஸ்ட் அது எதுவா முடிஞ்சிச்சு, கொலையா முடிஞ்சிச்சு. இதே மாதிரி யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் அவங்களுக்கு இடையில ஒரு பொறாமை வந்துச்சு. அந்த பொறாமையோட எண்டு எதுவா முடிஞ்சிச்சுன்னா அவங்க குழியில தூக்கி போடுறவர்களாய் காணப்பட்டார்கள். இதே மாதிரி யாக்கோபு ஏசா பார்க்கும்போது அவங்களோட பகையும் என்ன புரிஞ்சிச்சு, லாஸ்ட் அவங்க ஒன்றா என்ன பண்ண முடியல, ஒன்றா இருக்க முடியல, அந்த சமாதானம் அங்க கிடைக்கல. இந்த மாதிரி காணப்படுது. அந்த சமாதானத்தை போக்கணும், எல்லாரும் யூனிட்டியா இருக்கணும். அந்த போகிற அந்த பண்டிகை, அந்த எருசலேமுக்கு அவர்கள் வழக்கம் போல போகிற இடம் வந்து என்ன பண்ண, அவங்க சமாதானமா போயிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒற்றுமையை கொண்டு வருகிறார். அதே மாதிரி நம்ம பைபிளை பார்க்கும்போது காணிக்க செலுத்துறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சகோதர இடத்துல மனஸ்தாபம் இருந்தால் ஃபர்ஸ்ட் போய் ஒப்புரவாயிட்டு பின்ன வந்து என்ன பண்ணோம், காணிக்க செலுத்தணும்னு சொல்லிருக்கு. அவ்வளோ ஒற்றுமை சகோதரத்துவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த ஒற்றுமையா இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் சமாதானம் கிடைக்கும். அப்புறம் மற்றவங்க யாரும் உள்ளாடி வந்து என்ன பண்ண முடியாது, எந்த கேமும் யாரும் விளையாட முடியாது. நம்ம ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்லியாச்சுன்னா இந்த பிசாசானவங்க கூட உள்ளாடி என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அடுத்து ஒருவருக்கு ஒருவர் நம்ம உதவியா இருப்போம். இப்போ என் சகோதரனுக்கு ஒன்று அப்படின்னப்ப என்ன பண்ணுவோம், நம்ம உதவி செய்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு சிங்கம் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போ ஒரு 4 மாடு சேர்ந்து இருந்துச்சு. அப்போ இந்த சிங்கத்துக்கு வந்து சாப்பிட்டதுக்கான இந்த மாடு அடிக்கும் போகும்போது அந்த 4 சிங்கமும் ஒற்றுமையா இருந்ததுனால அந்த சிங்கத்தை கேட்ச் பண்ண முடியல. அப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி இருக்கும்போது அந்த நரி வந்து பக்கத்தில் கேட்கும், சிங்கம் ஏன் நீ இப்படி டல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி சாப்பிட போனேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லணும். அந்த நரி சொல்லும், நான் உனக்கு அதுக்கு ஐடியா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி போய் அந்த மாடுகள்கிட்டலாம் சொல்லும், நீங்கள் தனித்தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். சொன்னது இந்த மாடுங்க தனித்தனியாக போகும்போது என்ன ஆகிடும், அந்த சிங்கம் வந்து எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டு முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் அது நமக்கு பலம், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக காணப்படுறது. இன்னொன்று குடும்பத்துக்குள்ளாடி இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒர்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்டாஃப் சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய ஃபேமிலியை வந்து எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு தேன் கூட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த தேன் கூட்டுக்கு மேல ஒரு கல் போட்டோம்னா அந்த தேனீக்கள் எல்லாம் என்ன பண்ணிரும், பிரிஞ்சு போயிடும். ஆனா அதை திருப்பி சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால குடும்பத்துக்குள்ளாடி நம்ம எந்த வார்த்தைகளா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஞானமாய் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம பண்ற விஷயம் திருப்பி சேராம கூட போகலாம். அந்த அளவுக்கு என்னது வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ நம்ம கவனமுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றத இந்த சங்கீதம் வழியாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து 2வது வசனம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. தைலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாத்ராகம் 30:23 25 யாராவது வாசிக்கலாம். யாத்ராகமும் 30:23 25 வரை. அந்த தைலத்தை வந்து எதுக்குன்னா அபிஷேகத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. இந்த இதுல தாவீது கூட இந்த சகோதரத்துவத்தை இந்த தைலத்து கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அபிஷேகம் சொல்கிறது. அபிஷேகம் பார்க்கும்போது ஒரு 4 விதமான அபிஷேகம் இருக்குது. ராஜரீக அபிஷேகம், ராஜாவாக ஆளுகிறவர்களுக்காக அபிஷேகம் பண்ணப்படுற ராஜா அபிஷேகம். ஆசாரிய அபிஷேகம், ஆசாரியர்கள் ஊழியர்களுக்கான அபிஷேகம். நெக்ஸ்ட் தீர்க்க தரிசின் அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்காக அபிஷேகம் பண்ணப்படுறது. இன்னொன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கான அபிஷேகம். இது தேவனானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 பார்க்கலாம். அந்த அபிஷேகம் எதனால கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1.
ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தபோது அவங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அந்த சகோதரத்துவம், இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளனா அதுலயும் அந்த ஒருமைப்பாடு, ஒருமனப்பாடு தேவைப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம அபிஷேகம் உடையவர்களாக இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்து இருக்கிறவர்களாய் முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற ஜீவியம் செய்கிறவர்களாய் மாற முடியும். இன்னொன்று பார்க்கும்போது இந்த தைலத்தோடதும் இன்னொன்று என்னன்னா, அது மனம் வீசக்கூடியது, வாசனை வீசக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த தைலத்தை இந்த சகோதரர்கள் ஒற்றுமையா இருக்கும்போது அந்த தைலம் மற்றவங்களுக்கு எவ்வளவு மனம் வீசுகிறதா இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளும் மற்றவர்களுக்கு மனம் வீசுகிற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம். அதை அந்த விதத்துல ஒற்றுமைப்படுத்துறார். கிறிஸ்துவின் வாசனை சகோதர ஒற்றுமையினால் வெளிப்படுத்த முடியும். அடுத்து 3வது வசனம் பார்க்கும்போது, எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அந்த பனியை எப்படி பார்க்குறோம்னா, இறங்கும் பனி அது தேவனுடைய ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது. பனியை நம்ம பைபிளில் பார்க்குறோம்னா உபாகமும் 32:2, ஆதியாகமும் 27:27 இந்த 2 வசனம். அந்த பனி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுறது. வார்த்தை நிலைத்திருக்கிறதுக்கு பனியை ஒப்பிடுகிறோம். ஆதியாகமம் 27:27 28 இது ஒரு அப்பா பிள்ளைக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் அந்த பனிக்குள்ளாக காணப்படுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம், வார்த்தையாகிய வசனமும் அந்த பனி என்ற அர்த்தத்துக்குள்ளாக காணப்படுகிறது. இரண்டாவது, எர்மோன் மலை அப்படின்னு பார்க்கும்போது அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம். சியோன் பர்வதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுகிறது, நம்ம சகோதரத்துவத்தில் நிலைத்திருக்கும் போது, அவங்களுடைய பண்டிகை போகும்போது, அவங்க ஒற்றுமையா போகும்போது அந்த போற காரியங்கள் வாய்க்கப்படுகிறது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்க முடிகிறது. இன்னும் அவங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கிடைக்கும், தேவனுடைய ஆசீர்வாதமும் பெற்றவர்களா இருக்கிறது. இன்னும் லாஸ்டாக ஒரு வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 12:25. மத்தேயு 12:25 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு சரியா, பிரிந்திருக்கிற எந்த ஒரு இதுவும், பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. இதுல பிரிஞ்சு இருக்கக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றத கற்றுக்கொள்றோம். நம்ம ஒற்றுமையா இருக்கும்போது நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டா நம்முடைய சபை அப்படியே, நம்ம அந்த ஒற்றுமை இங்க காட்டும் போது என்ன ஆகும், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், சபையில ஒற்றுமை இருக்கும். நம்ம சபையில இருந்து நம்ம வெளியில போகும்போது நம்முடைய சொசைட்டி, நம்முடைய சரௌண்டிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், அதே ஒற்றுமை ஆசீர்வாதமாக காணப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.